திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியகொம்மேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்தவர் திமுக ஊராட்சி மன்ற தலைவி சோபனா கோவிந்தராஜ். இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ள நிலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு சோபனாவின் கணவர் கோவிந்தராஜ் முன் விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டு உயிரிழந்தார். இந்த நிலையில் சோபனா தனது 2 குழந்தைகளை வைத்து ஊராட்சி நிர்வாகத்தையும் கவனித்து வந்துள்ளார். இந்த நிலையில் சோபனா கோவிந்தராஜுக்கும் கோவிந்தராஜின் அண்ணன் பாண்டியன் என்பவருக்கும் சொத்து பிரச்சினை காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும், கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இதேபோன்று தகராறு ஏற்பட்டு பாண்டியன் மற்றும் அவரது குடும்பத்தினர் சோபனாவை தாக்கியதாக உமராபாத் காவல் நிலையத்தில் புகார் அழைக்கப்பட்டு வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் இன்று இரவு நேரத்தில் வீட்டில் குழந்தைகளுடன் தனியாக இருந்த சோபனாவை அவர்கள் கணவரின் அண்ணன் மகன் சந்தோஷ் 17 திடீரென சோபனாவின் வீட்டிற்குள் புகுந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் கத்தியால் கை, முதுகு, மார்பு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் குத்தி கொலை செய்ய முயற்சி செய்துவிட்டு தப்பியோடியுள்ளார். இதில் நிலை குலைந்து போன சோபனாவை அக்கம் பக்கத்தினர் மீட்டு உடனடியாக ஆம்பூர் அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் உயிருக்கு ஆபத்தான முறையில் இருந்து அவரை மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற உமராபாத் காவல்துறையினர் தனது சொந்த சித்தியை கத்தியால் பல இடங்களில் குத்தி கொலை செய்ய முயற்சி செய்துவிட்டு தப்பியோடி வீட்டின் அருகே பதுங்கி இருந்த சந்தோஷை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆம்பூர் அருகே சொத்து பிரச்சினை காரணமாக ஊராட்சி மன்ற தலைவியை தனது சொந்த சித்தி என்றும் பாராமல் வீடு புகுந்து 10க்கும் மேற்பட்ட இடங்களில் கத்தியால் குத்தியதில் பெண் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சைக்கிள் வந்தாங்க.